என்ன பிரச்சனை என்ன சொல்லுங்க. சேலம் மாநகராட்சி மையப்பகுதியில், அதுவும் கிச்சிப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கருவாட்டு பாலம், இந்த பகுதியில் பிரதான சாலையா இருக்கு. இந்த பகுதி மார்க்கெட் போகக்கூடிய வழியா இருக்குது, பள்ளி குழந்தைகள் போகக்கூடிய, பள்ளி வளாகத்திற்கு போகக்கூடிய வழியா இருக்கு, மருத்துவமனை செல்லக்கூடிய வழியா இருக்கு. இங்க வந்து இரவு நேரங்கள்ல இந்த இறைச்சி கழிவுகள், இந்த மாதிரியான கழிவுகளை வந்து கொட்டுறதுனால இந்த பகுதி ஒரு துர்நாற்றம் வீசி நோய் பரவும் ஒரு அபாய தொற்றா இங்க இருக்கு. இது மட்டும் கிடையாது, ஏற்கனவே மழை காலங்கள்ல இந்த திருமணி முத்தரோட கிளை பகுதியா, கிளையாரா இருக்கக்கூடிய இந்த இதுல மழை நீர் நிரம்பி வீடுகளுக்குள்ளேயும் கடைகளுக்குள்ளேயும் போகக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை எப்பவுமே இங்க நிலவி வருது. இந்த கழிவு கொட்டுறதன் மூலயமா காச நோய்கள், இந்த மாதிரியான ஒரு தேவையற்ற வியாதிகள் வரக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால இந்த பகுதி பொதுமக்கள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா இது உடனடியா இந்த கழிவுகளுக்கு அகற்றத்துக்கு மாற்று வழி ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். இந்த திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தின் மூலமாக டெய்லியுமே கூட வந்து இங்க இருக்கக்கூடிய இறைச்சி கடைகள்ல இங்க இருக்கக்கூடிய இறைச்சி கழிவுகளை கலெக்ட் பண்ணிட்டு போய் அவங்க வேற ஒரு பகுதிகளில் கொட்டி அதை முறையா வந்து பண்ணிட்டாங்கன்னா, மறுசுழற்சி பண்ணாங்கன்னா எந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. கண்டிப்பா மாநகராட்சி அதிகாரிகள் இது செய்யணும் அப்படிங்கிறத முக்கியமா வேண்டுகோளா வைக்கிறோம். சேலம் மாநகராட்சியில மைய பகுதியா இருக்கு. இந்த கருவாட்டு பாலத்துல இருந்து பட்டை கோயில் போகக்கூடிய வழி, முகமதுபுரா போகக்கூடிய வழி, அதே மாதிரி வந்து அகரகாரம் போகக்கூடிய முக்கியமான சாலை வழியா இருக்கு. பள்ளி குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் தினந்தோறும் ஒரு 1000-2000 மாணவ மாணவிகள் இந்த வழியா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத முக்கிய வேண்டுகோளா செஞ்சுக்கிறோம். இந்த மாநகராட்சி இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் இதை முன்னின்று செய்யணும் அப்படிங்கிறதையும் ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க கடைகள் இருக்கு, ஆட்டு இறைச்சி கடைகள், கோழி கடைகள்லாம் இருக்கு. இதுக்கு வந்து சில கழிவுகள் மேலாண்மை அவங்கவுங்களே கொண்டு வந்து அன்னன்னைக்கே பண்ணிடுறாங்க. ஒரு சில பகுதிகள் வெளியிருந்து இரவு நேர பகுதிகள்ல இருந்து வேற பகுதிகள்ல இருந்து வந்து கொட்டுறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். அது யார் அப்படிங்கிற அந்த மர்ம நபர்கள் தெரியல. முறையா இங்க ஒரு கண்காணிப்பு கேமரா இருந்திருந்தா கூட அதை நம்ம வந்து அது மூலியமா தெரிஞ்சிருக்கலாம். மாநகராட்சி அதிகாரிகள் இது இனிமேல் இங்க கொட்டாத வண்ணமும் இந்த கொட்டக்கூடிய பகுதி இது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை அகற்றணும் அப்படிங்கிறத பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் அப்துல் ரஷீத், சமூக